vlogs. So நாங்க வந்து திருச்சியில இருக்கோம். அந்த திருச்சி vlog ஓட சீரிஸ் நீங்க வந்து பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So first time our channel வந்திருக்கீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க உடனடியா. subscription button hit பண்ணுங்க, subscription free, notification button and the bell icon press பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட notification உங்களுக்கு உடனே வரும். நீங்க வந்து உடனே நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். அப்புறம் சீரிஸ் vlogs திருச்சி vlogs ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். முடிஞ்சா எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து அம்மா என் மாமியார் வீடு, ஸோ மதர் இன் லா வீடு. ஸோ இங்கே இந்த எபிசோடில் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னோட மதர் இன் லா மாமியாரோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். மினிமலிஸ்டிக் ஃப்ரிட்ஜ், அழகாக நீட் அண்ட் க்ளீனாக பார்த்தீங்கன்னா எங்கள் கான்செப்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்ற கான்செப்ட் தான். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி ஸ்டோரேஜ், ஒரு ஸ்டோர் ரூம், நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஸ்டோர் ரூம். என்னோட ஃப்ரிட்ஜ் ஸ்டோர், க்ளீனிங், டீப் க்ளீனிங் எல்லா வீடியோ லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாங்கள் இருக்கிறது பெங்களூர். அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாங்கள் இருக்கிறது பெங்களூர். அந்த ஃப்ரிட்ஜோட டூர் டீட்டெயில்டாக நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த மைண்ட்லேயே வந்துச்சு இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரிட்ஜ், என்னோட ஃப்ரிட்ஜை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், ப்ளஸ் இந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது பயங்கரமாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, டீக்ளட்டர்டாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஸ்டோர் ரூமாக வைக்காமல் எதுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ புது ஃப்ரிட்ஜ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில் இருக்குது, ஸ்டீல் ஃபினிஷில் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு மிரர் ஃபினிஷில் கிளேஸில் இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ எல்ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கன்வெர்ட்டர் கம்ப்ரெஷர், 10 இயர் வாரண்டியோடு வருது. இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பொருத்தமான அழகான ஃப்ரிட்ஜ். ஸோ ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாமியார், நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வரும். இது எவ்வளோ லீட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 260 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் இது. ஓகே, ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து 237 லிட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அத்தர் வந்துட்டான். ஸோ இது வந்து வெயிட் டபுள் டோர். இது டபுள் டோர் இப்படின்னு இருக்கும்போது தான் டபுள் டோர்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்லி நான் வந்து 2 டோர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டபுள் டோர்னு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்குள்ள சாக்லேட் மேலே இந்த பையனுக்கு ஒரு கண்ணு, இப்படி வாடா. ஸோ கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஹைட் இருக்குது. ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஹைட் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓவரால் லுக், இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக, ஃப்ரெஷ்ஷாக, ஃபுல்லாக டீக்ளட்டர்டாக இருக்குது. ஸோ 1-2 ஷெல்ஃப் கொடுத்துருக்கு. இது பொதுவாக எல்லா ஃப்ரிட்ஜில் இது தான் இருக்கும். அப்புறம் வந்து 2 ட்ரே கொடுத்துருக்கு. எக் ட்ரே இருக்குது, இங்கே ஒன்று எக் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ட்ரே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கூட இருக்காது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் பசங்களுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. இல்லைனா எந்த விதமான ஜங்க்ஸ் இருக்காது. ரொம்பனா இங்கே எலுமிச்சை பழம் இருக்கும், ஏதாவது கடல மிட்டாய் இருக்கும். ஸோ பிரெட் இதெல்லாமே நாங்கள் வந்திருக்கோன்னு வாங்கியிருக்காங்க. இல்லைனா எங்கள் அம்மா அப்பா வந்து பிரெட் எல்லாம் சாப்பிட்றதே இல்லை. குளுக்கோஸ் கூட பார்த்தீங்கன்னா விஹான் அத்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு குளுக்கான் டி வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க வேணும்னு இருக்கும்போது விளையாடிட்டே கலக்கி குடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த செக்ஷன் பார்த்தாச்சு இல்லைங்களா. ஸோ எலுமிச்சை பழம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த செக்ஷனில் வந்து பிரெட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் ஒரு குளுக்கோஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது சவுண்ட் வந்துடும் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் கேஷ்யூஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஊறுகாய் அம்மா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இது மறக்காமல் பேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோ முடிச்சுட்டு பேக் பண்ணிக்கணும். இதுவும் நமக்காக எடுத்து வச்சுருக்காங்க 2 ஊறுகாய். ஸோ ஒன்று வந்து மேங்கோ பிக்கிள், ஒன்று வந்து எலுமிச்சம்பழம் பிக்கிள். ஸோ ப்ரெட் இருக்குது. இது வந்து ஹார்லிக்ஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நிக்நாக்ஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி திறக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். இது காரில் சீட் பெல்ட் போட்டால் மறந்துட்டோமா எப்படி கீக்குன்னு சவுண்ட் வருது, அந்த மாதிரி நமக்கு அல்டிமேட்டும். அது ஒரு வாட்டி சவுண்ட் வந்து நின்றுடாது, வந்துகிட்டே இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட செக்ஷன். பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகே 4 செக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் என்ன பியூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து மில்க் ட்ரே செக்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மில்க் ட்ரே செக்ஷனில் வந்து நான் நிறைய எவ்வளோ நம்ம பால் தயிர் எவ்வளோ வைப்போம், இவ்வளோ தான் நமக்கு ஸ்பேஸ் ஆக்கியபை ஆகும். ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபன் பாக்ஸ் நம்ம நார்மல் இங்கே இடம் பத்தலைன்னா அங்கே எடுத்து வைப்பேன். அப்போ அந்த ஃப்ளாப் வந்து எனக்கு ஹர்டல் மாதிரி இருக்கும். இது எதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்களோ அப்படின்னு நான் பார்ப்பேன். இங்கே வந்து மில்க் ட்ரே தான். இது டெய்ரி செக்ஷன் தான், நீங்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம். பட் அப்படி இல்லாமல் ஃப்ளாப் கொடுக்காம இது ஒரு நார்மல் ட்ரேயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர் ஃபீச்சர் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நார்மல் செக்ஷனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜோட சேர்ந்து வருது, எந்த விதமான பார்ட்டிஷன் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பால், டெய்ரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, பன்னீர் இருக்குது.
அது கொஞ்சம் அந்த செக்ஷன் ஸ்லிம்மாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இந்த 2 செக்ஷன் நல்லா தாராளமாக பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைட்டாக இருக்கிற பாத்திரம் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இட்லி மாவு இருக்குது. மிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாத்திரம் அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து உரிச்ச சின்ன வெங்காயம் அந்த மாதிரி எதனா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்கும் ஃப்ரிட்ஜ். ஓகே, இப்போ நாங்கள் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் சமையல் அதிகம். ஸோ கொஞ்சம் மீந்து போன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜ் ஃபுல் காலியாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பால் ஐட்டம்ஸ் இருக்கும், தயிர் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமாக ஒரு வெஜிடபிள் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ஜோன் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சமைச்சிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாம் வெளியில் தான் வைப்பாங்க. இதில் வந்து ரொம்பனா பச்சை மிளகா அதை நாங்கள் வந்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாருங்கள் பட்டாணி வச்சுருக்காங்க. இது வந்து தக்காளி போல் இருக்காமா, தக்காளி இருக்குது. அப்புறம் ஓகே மறுபடியும் சவுண்ட் வரும். அப்புறம் இதில் வந்து ஓகே இதில் வந்து அவரைக்காய் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக அழகான ஃப்ரிட்ஜ். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு அழகாக பத்திரும். உள்ளே வந்து அம்மா ஒரு எக்ஸ்ட்ரா எக் ட்ரே வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து 6 பீசஸ் எக் ட்ரே மட்டும் தான் இருக்குது. நம்ம ஒரு டசன் வாங்கும் போது எக்ஸ்ட்ராவாக 6 பீஸ் எக் ட்ரே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ ஃப்ரீசர் செக்ஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசர் தான் காட்டணும். பட் ஓகே, நமக்கு மெயின் இது தானே, இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃப்ரீசர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அருமையாக காலியாக க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. காலியாக டீக்ளட்டடாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்காது. நம்ம ஃப்ரீசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணாவே நான் என் ஃபேஸ் மேலே ஐட்டம்ஸ் விழும். அந்த அளவுக்கு நான் வந்து இப்படி தள்ளி டோர் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும் என் ஃப்ரிட்ஜு. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு தண்ணி வாட்டர் பாட்டில் கூட கிடைக்காது. ஏன்னா அம்மா அப்பா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற தண்ணி குடிக்க மாட்டாங்க, கோல்டு வாட்டர். ஸோ நார்மல் தண்ணி தான் குடிப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோரில் என்னென்ன வச்சுருக்காங்க பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மசாலாஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது, டப்பாஸ். இதெல்லாம் வந்து வீட்டில் தயாரித்த அரைச்ச மசாலா. ஃப்ரீசரில் வச்சா பூச்சி வராது, நிறைய நாளுக்கு இன்டாக்டாக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கிஸ்மிஸ் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் இருக்குது, கஸ்டர்ட் பவுடர் இருக்குது, கசூரி மேத்தி. இதெல்லாம் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இதில் வச்சுருக்காங்க. நிறைய நாளுக்கு வரும். பேக்கிங் பவுடர் இருக்குது, கார்ன்ஃப்ளவர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் பட்டர் இருக்குது. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், காய்கறி, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து வெளியில் வச்சு வைப்பாங்க. தேங்காய், உடைச்ச தேங்காய் மட்டும் தான் உள்ளே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் என்னோட மாமியாரோட அழகான ஃப்ரிட்ஜ் டூர். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட டார்கெட் கூட நம்ம பெங்களூர் வீட்டோட ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். டீக்ளட்டர் பண்ணி க்ளீனாக இருக்கணும். தேவை இருக்கிற பொருள் மாத்திரம் வச்சு எடுத்துக்கணும். அது வந்து ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி அந்த ஃப்ரிட்ஜை அப்யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பாய் பாய்.